ஹாய் சகோசகீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் நாளாக சொன்னேன் சரியில்லை. ஸோ என் தொண்டை பார்த்தாலே தெரியும், காமெடியாக இருக்கும். ஃபீவர் ஒரு பக்கம், த்ரோட்டு வந்துட்டு சுத்தமாக பேச முடியல. கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் என் வாய்ஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் சும்மா தலை தெரிச்சு ஓடிப்பீங்க, என் சேனலை விட்டு ஓடி போயிட்டுருப்பீங்க. அதனால தான் நான் வந்து என்னால் பேச முடியல முதல்ல. சரி, அதுக்கப்புறம் நேற்று கொஞ்சம் ஓகேவாக இருந்தது, கொஞ்சம் பாத்திரம் இருந்தது கழுவிட்டு. ஏன்னா பாவம் பையன் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் ஸ்டடி லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவன் தான் நேற்று நைட்டு வந்து தோசை பண்ணிகிட்டு இருந்தான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பாவம் அவன் தான் ஹெல்ப் பண்ணான். யாரா நீ இவ்வளோ டேலண்டட் ஆகுற? ஸோ என் பையனை நான் அப்படி தான் அதை பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ சப்போஸ் அவன் இண்டிவிஜுவலாக இருந்தால் அவன் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படி தான் நான் வளர்த்து வச்சுருக்கேன். ஸோ ஆம்பளை பையனா இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிலாம் எதுவும் ரூல் கிடையாது. ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்போ தான் சப்போஸ் அவங்க லைஃப் பார்ட்னர் வரும்போதும் பிரச்சனை இருக்காது. ஸோ ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. என் பையனுக்கு 15 இயர்ஸ் தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பிரச்சனையே என்ன, நீ செய் நான் செய் அப்படின்றத இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே நிறைய. ஈவன் எல்லா வீட்லேயும் சரி, ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா எந்த வீட்லேயோ எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது. ஸோ இதுதான் என்னுடைய ஒரு கருத்து, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்கிறேன். ஸோ சாம்பார் நல்லா இருந்தது. தென் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது, அது கொஞ்சம் அன்னிவியனா. சரி, அதை கட் பண்ணிவிட்டு இன்றைக்கிலேருந்து வந்து முருங்கைக்காய் சாம்பாரும் லெமன் பிக்கிள், அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.